முன்னாடிலாம் தமிழ் சினிமால படத்தை விட அதுல வர பாட்டுக்கெல்லாம் தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு காரணம் பாட்டு கேசட் ஃபார்மேட்ல ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறமா அது எஃப்எம் மூலியமா பட்டி தொட்டி எல்லாம் ரீச் ஆகி அதை கேட்டு புடிச்சு போய் தான் படம் பார்க்கணும்னே தியேட்டருக்கு வந்திருக்காங்க மக்கள். ஆனா இப்போ இருக்க இந்த டிஜிட்டல் எரால படங்கள்ல பாட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது. இவ்ளோ ஏன் பாட்டே இல்லாமலாம் படங்கள் வந்துட்டே இருக்கு. ஆனா என்னதான் படங்கள்ல பாட்டே இல்லாம போனாலும் பாட்டுக்குன்னு எப்பவுமே ஒரு தனி செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருந்துட்டு தான் இருக்காங்க. அண்ட் அதுதான் படத்தை ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போற ஒரு யூஎஸ்பியாவும் இருந்துட்டே இருக்குங்க. சரி வாங்க, இந்த வீடியோல தமிழ் சினிமால வந்த ஐகானிக் சாங்ஸ்ல இருக்க ஹிடன் டீடைல்ஸ் அண்ட் அந்த பாட்டுக்கு பின்னாடி இருக்க அன்னோன் ஃபேக்ட்ஸ் எல்லாம் என்னங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம். ஒரே லிரிக்ஸை கமல் படத்துலயும் ரஜினி படத்துலயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படிங்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1979ல கமல் நடிச்சு வெளியில வந்த கல்யாணராமன் படத்துல காதல் தீபம் ஒன்று நெஞ்சிலே ஏற்றி வைத்தேன் அப்படின்னு பஞ்சரணாச்சலம் பாட்டு எழுதியிருப்பாருங்க. அந்த படமும் ஹிட்டு, பாட்டும் ஹிட்டுங்க. என்னடா இந்த பாட்டோட லிரிக்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க நினைச்சது கரெக்ட் தான். இதே வரிகள் ஆரம்பிக்கிற மாதிரி 1984ல ரஜினி நடிப்புல வெளியில வந்த தம்பிக்கு எந்த ஒரு படத்துல காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே நெஞ்சில் அப்படின்னு பஞ்சரணாச்சலம் எழுதியிருக்க அதே பாட்டு. இந்த ரெண்டு படத்துக்கும் அவர் தான் ப்ரொடியூசர். இந்த ரெண்டு பாட்டுக்கும் இளையராஜா தான் மியூசிக். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட காதலின் தீபம் ஒன்று பாட்டு பயங்கரமான ஹிட் ஆனதுனால காலப்போக்குல கல்யாணராமன் படத்துல வந்த இந்த பாட்டை எல்லாரும் மறந்துட்டாங்க. நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் 3 வேஷங்கள்ல நடிச்சு பட்டி தொட்டியெல்லாம் பயங்கர ஹிட் அடிச்ச படம் தான் அபூர்வ சகோதரர்கள். இந்த படத்துல வர ராஜா கைய வச்சா பாட்டை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு இந்த பாட்டு கமலும் மனோரமா இவங்க 2 பேரோட அலப்புறையில பயங்கர தூளா இருக்கும். ஆனா இந்த கேரக்டருக்கு முதல்ல நடிச்சது காந்திமதி அவங்க தான். அவங்கள வச்சு வேற ஒரு பாட்டை எடுத்திருக்காங்க. ஆனா அந்த பாட்டு கமலுக்கு வந்து திருப்தி இல்லாதனால ராஜா கிட்ட போய் வேற ஒரு நல்ல பாட்டா கொடுங்களேன் அப்படின்னு கேட்டிருந்திருக்காங்க. உடனே நம்ம ராஜா சாரும் கோச்சுட்டு ராஜா கைய வச்சா அது ராங்க போனதில்ல அப்படின்னு கமலுக்கு பதில் சொல்ற மாதிரியே ஒரு பாட்டை கொடுக்க நம்ம ஆண்டவரும் மிரண்டு போய் மன்னிப்பு கேட்டு அந்த பாட்டை மனோரமா வச்சு ஷூட் பண்ணியிருக்காரு. இந்த பழைய பாட்டை டெலிட்டட் சாங்கா படத்தோட இன்டர்வல்ல போட்டிருக்காங்க தியேட்டர்ல. சங்கர் படம் அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வருது அவரோட படத்துல வர பிரம்மாண்டமான பாட்டு அண்ட் அந்த செட்டு தாங்க. இந்தியன் படத்துல வர டெலிஃபோன் மணி போல் பாட்டுக்கு பின்னாடி இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் இப்போ நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த படத்துல மனிஷா கொய்ராலா அனிமல் லவரா வருதுனால இந்த பாட்டோட ஒரு பகுதியை ஆஸ்திரேலியால இருக்க முங்கோ நேஷனல் பார்க்ல தான் ஷூட் பண்ணிருப்பாங்க. அங்க இருக்க கங்காரோ, பென்கோயின் இப்படி பல அனிமல்ஸை நமக்கு பாட்டுலயும் காமிச்சிருப்பாங்க. அதே பாட்டுல ஒரு போட் வருங்க, HMS பவுண்டி ஷிப். இந்த கப்பல் 1984ல ஹாலிவுட்ல வெளிவந்த தி பவுண்டி அப்படிங்கிற படத்துக்காக எக்ஸ்க்ளூசிவா டிசைன் பண்ணப்பட்ட ஒரு கப்பலுங்க. கிட்டத்தட்ட 108 அடி இருக்க இந்த கப்பலை படத்தோட ப்ரொடக்ஷனுக்கு அப்புறமா டூரிசம்காக பொதுமக்கள் பயணத்துக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. அப்படி இருந்த கப்பலை தான் ஷூட்டிங்க்கு பெர்மிஷன் வாங்கி இந்தியன் படத்தோட பாட்டுலயும் யூஸ் பண்ணிருக்காங்க. 12B படம் தமிழ் சினிமாவில் பண்ணப்பட்ட ஒரு டிஃப்ரெண்ட் அட்டம்ப்ட்டுங்க. பேரலல் வேர்ல்டு கான்செப்ட்ல ஒரு பஸ்ஸை பிடிச்சா ஹீரோவோட லைஃப்ல என்னெல்லாம் நடக்கும், அப்படி அதை மிஸ் பண்ணா என்னெல்லாம் நடக்குங்கிறத இன்ட்ரெஸ்டிங்கா பேசியிருக்க படம் தான் இந்த படம். இந்த படத்துல ஹாரிஸ் சாரோட மியூசிக்ல வெளிவந்த ஒரு புன்னகை பூவே பாட்டு எவர் கிரீன் ஹிட்டுங்க. இந்த பாட்டோட விஷுவல்ல டிரெக்டர் ஜீவாவும் டான்ஸ் மாஸ்டர் சுந்தரமும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் லேயரை ஆட் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த பாட்டை ஆரம்பிக்கிறது சம்மர் சீசன்ல இருக்க மாதிரி ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு ஏற்ற மாதிரி ஹீரோ அண்ட் ஹீரோயின் காஸ்டியூம்ஸை செட் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அப்படியே சாங் மழை காலத்துக்கு மாறும். அதுக்கப்புறமா இலையுதிர் காலத்துக்கு ஏத்த மாதிரி சாங் பேக்ரவுண்ட் மாறுங்க. கடைசியா பாட்டு முடியறப்போ வின்டர் சீசன்ல முடியும். இந்த ஒவ்வொரு டிரான்சிஷன்ல சாங் மாறுறதே தெரியாத மாதிரி டான்ஸ் மூவ்மெண்ட்ஸ் அண்ட் எடிட்டிங் எல்லாமே இருக்கும். இப்படி ஒரு லவ் சாங் இவ்வளோ கிரியேட்டிவா பிரசென்ட் பண்ண டிரெக்டர் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் ஜீவா நம்ம கூட இல்லாதது தமிழ் சினிமாவுக்கு கண்டிப்பா இது ஒரு பெரிய இழப்பு தான். பாய்ஸ் படத்துல சித்தார்த் ஜெயில இருக்கும்போது ஜெனிலியா வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. அப்ப கூட இந்த அலை அலைன்னு ஒரு பாட்டு வருமே. என்னடா படத்துல ஜெயில இருக்கும்போது சித்தார்த் சம்பந்தமே இல்லாம எங்கேயோ ஒரு ஃபாரின் கண்ட்ரில இருக்க கோட்டைக்கு பக்கத்துல டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கும் போதுதான் இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கிடைக்குதுங்க. இந்த சாங் எடுத்த லொகேஷன் பேரு போர்ட் ஆர்தர், தாஸ்மேனியா நாட்டுல எடுத்திருக்காங்க. இந்த இடம் பிரிட்டிஷ் ஒரு காலத்துல மோசமான கைதிகளை சித்திரவதை பண்றதுக்கு செலக்ட் பண்ணப்பட்ட ஒரு ஜெயிலாங்க. இந்த ஜெயில சைலன்ஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஒரு வினோதமான தண்டனை இருந்திருக்கு. அதாவது கைதிங்க முகத்துல ஒரு கருப்பு துணியை வச்சு மூடி அவங்கள தனிமையில இருட்டுல தினமும் சில மணி நேரம் உட்கார வச்சிருவாங்களாம். அவங்க செஞ்ச தப்ப அவங்க உணரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த தண்டனை கொடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த இடம் இப்போ ஒரு மியூசியமா இருக்கு. இங்க தான் இந்த பாட்டை ஷூட் பண்ணிருக்காங்க.
விஐபி படத்துல வர மின்னல் ஒரு கோடி சாங் பல 90s கிட்ஸோட ஃபேவரட் சாங். இந்த பாட்டை கம்போஸ் பண்ணது யாருன்னு நம்ம மக்கள் கிட்ட கேட்டோம்னா, கரெக்ட்டா ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு தப்பா தான் சொல்லுவாங்க. என்னப்பா சொல்ற? அப்ப இந்த பாட்ட ஏஆர் ரஹ்மான் கம்போஸ் பண்ணலையா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லங்க அவர் பண்ணல. அந்த டைம்ல வந்த பெரும்பாலான பிரபுதேவா படங்கள் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல இருந்ததுனால, இந்த பாட்டும் அவரோடது தான் அப்படின்னு நெனச்சுட்டாங்க. ஆனா இந்த பாட்ட கம்போஸ் பண்ணது ரஞ்சித் பாரோட் அப்படிங்கிற ஒரு மியூசிக் டைரக்டர். ஆரம்பத்துல இந்த படத்துக்கு சங்கர் மகாதேவன், அப்புறம் ரஞ்சித் பாரோட் இவங்க 2 பேரும் சேர்ந்து மியூசிக் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா ஒரு சில காரணங்கள்னால சங்கர் மகாதேவன் விலகிட்டாரு. அதுக்கப்புறமா ரஞ்சித் மட்டும் மியூசிக் பண்ணி படத்தோட ஆல்பம் சூப்பர் டூப்பர் ஹிட்ங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்ல. இந்த ரஞ்சித் அவர்கள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏஆர் ரஹ்மான் கூட அசோசியேட்டா ரொம்ப நாளா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு சிறந்த ட்ரம்ஸ் பிளேயரும் கூட. திருமலை படம் தளபதி ரசிகர்களோட எவர் கிரீன் ஃபேவரட் மூவி. அது வரைக்கும் சாஃப்டான படங்களை பண்ணிட்டு வந்த தளபதிக்கு ப்ராப்பரான ஒரு ஃபுல் லென்த் ஆக்ஷன் படமா இந்த படம் அமைஞ்சது. அதுல வர பிரேக்கப் சாங் அப்படி ஒரு ஹிட்டுங்க. நீயா பேசியது என் அன்பே. இந்த பாட்டுக்கு பின்னாடி இருக்க ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பாட்டை எழுதினது நம்ம கவிஞர் யுகபாரதி. இந்த பாட்டை அவர் நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்துல வர சொன்னது நீதானா சொல் சொல் அப்படிங்கிற பாட்டை இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் மாத்தி நீயா பேசியது அப்படின்னு செட் பண்ணியிருந்திருப்பாரு. இப்படி கண்ணதாசன் இன்னைக்கு இல்லனாலும் அவரோட தாக்கம் பல வருஷமா தமிழ் சினிமா பாடல்கள்ல எதிரொலிச்சுட்டே இருக்குங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க. ஆனா இருந்தாலும் இதுதாங்க உண்மை. இந்த பாட்டெல்லாம் எழுதினது நம்ம டைரக்டர் ஹரியாங்க. ஆமாங்க. கமர்ஷியல் படம் அப்படின்னாலே தமிழ் சினிமா டைரக்டர் லிஸ்ட்ல தவிர்க்க முடியாத ஒரு இடம் டைரக்டர் ஹரிக்கு இருக்கு. மண் சார்ந்த கமர்ஷியல் படம் எடுக்கிறதுல இவர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. இவர் படத்தோட ஹீரோ மாதிரியே இவர் ரொம்ப கோவப்படுற அதே சமயத்துல ரொம்ப துருதுருன்னு இருக்க ஒரு டைரக்டர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இவரோட படங்கள்ல வர ஒரு சில மெலடி பாட்டெல்லாம் இவரே எழுதியிருக்காருங்க. தாமிரபரணியில வர தாலியே தேவையில்ல பாட்டு, அப்புறம் வேல் படத்துல வர அண்ணன் தம்பி பாசம் அது, ஒற்றை கண்ணால உன்னை பார்த்தேன், வேங்கை படத்துல வர எப்போ சொல்ல போற, உன்னை மட்டும் பிடிக்குது, இந்த பாட்டு எல்லாத்தையும் நம்ம டைரக்டர் ஹரி தாங்க எழுதியிருக்காரு. கூடிய சீக்கிரமே தமிழ் சினிமால ஒரு நல்ல கம்பேக் மூவி கொடுத்து கொடி கட்டி பரப்பாருன்னு நம்மளும் நம்புவோம். ஆயிரத்தில் ஒருவன் படத்துல வர தாய் தின்ற மண்ணை பாட்டுல 3ஆம் குலோத்துங்க சோழ அரசனான பார்த்திபன் கிட்ட தெலுங்குல ஏன் பாடினாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? வாங்க நான் சொல்றேன். ராஜராஜ சோழனுக்கு 2 பசங்க, ராஜராஜேந்திரன், குந்தவை. குந்தவைக்கும் தெலுங்கு மன்னனான சாளுக்கிய அரசனான விமலாதித்யாக்கும் திருமணம் நடந்திருக்கும். தொடர்ந்து சோழ வம்ச வழியில இருக்க அரசரோட பெண்கள் எல்லாருக்குமே சாளுக்கிய மன்னர்கள் கூட திருமண பந்தம் ஏற்பட்டிருக்கும். அதனால இந்த படத்துல 3ஆம் குலோத்துங்க சோழனா இருக்க பார்த்திபனுக்கு அம்மா வழி மட்டும்தான் சோழர்களால தமிழ் வழி, அப்பா வழி ஃபுல்லாவே சாளுக்கியர்களான தெலுங்கு வழியில தான். அதை குறிக்கிற விதமா தான் ரீமா சென் பார்த்திபன் கிட்ட தெலுங்குல பாட்டு பாடுவாங்க. அதுக்கு ரிப்ளையா தான் பார்த்திபன் தாய் தின்ற மண்ணே என் தாய் வழி சொந்தம்தான் இதுதான் என்னோட தாய் அப்படின்னு உணர்த்துற விதமா பாடியிருப்பாரு. கோ படத்துல வர அமளி துமளி பாட்டு கண்டிப்பா நிறைய பேருக்கு ஒரு ஃபேவரட் சாங்காவே இருக்கும். அந்த சாங் எங்க ஷூட் பண்ணிருக்காங்கிறதே ஒரு பெரிய ஆச்சரியங்க. அமளி துமளி பாட்டுல ஜீவாவும் கார்த்திகாவும் மலையோட உச்சியில அதுக்கப்புறமா ஒரே ஒரு ஒத்த பாறையில ஆடுவாங்க. அதை பார்க்க நமக்கே ஒரு மாதிரி பதட்டமா இருக்குங்க. இந்த மலை நார்வே நாட்டுல இருக்க பல்பிட் ராக் அப்படிங்கிற ஒரு மலை பாறை மேல இருக்க ஒரு பகுதியில எடுத்திருப்பாங்க. இந்த மலையோட உச்சியில ஒரு சதுர வடிவத்துல 80க்கு 80 அடியில ஒரே ஒரு பாறை ஸ்டேஜ் மாதிரி இருக்கும். இங்கிருந்து பாக்குற வியூ வேற லெவல்ல இருக்குமாங்க. இந்த பாறை மேலதான் ஜீவாவும் ஹீரோயினும் ஆடுவாங்க. இதே இடத்துலதான் மிஷன் இம்பாசிபிள் படத்துல வர ஸ்டண்ட் சீக்வன்ஸையும் எடுத்திருக்காங்க. உங்களுக்கும் என்ன மாதிரியே இந்த ஐகானிக் சாங்ஸ்க்கு பின்னாடி இருக்க அன்னோன் ஃபேக்ட்ஸ் அண்ட் டீடைல்ஸ் எல்லாம் இப்பதான் தெரியுதா இல்ல முன்னாடியே தெரியுமா அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்படி நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.